ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம சரவணன் சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டிட்டாரு. ஸோ மயிலுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி விட்டுட்டாரு. ஸோ அவரே போயிட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு வக்கீலை பார்த்து பேசிட்டு வந்திருக்காரு. பேசிட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து பாண்டியன் கிட்ட விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏண்டா சரவணா, கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு. அப்பா என்னப்பா பேசுகிறீங்க நீங்கள்? இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் நான் பொறுமையாக இருந்து என்னப்பா பண்ண போகிறேன்? அவன் முகத்தை பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குப்பா. இவ்வளோ போய் சொல்கிறவ கூட என்னால் காலம் பூரா எப்படிப்பா அவள் கூட வாழ முடியும்? என்னப்பா எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. அவன் கூட சேர்ந்து உள்ள வாழ சொல்லலடா. உங்கள் பண்ண தப்பையும் துரோகத்தையும் நானுமே மறக்கலடா. இவ்வளோ சீக்கிரம் போய் சொன்ன உடனே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கே, அதுவும் நீயே தனியாக அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை பார்த்து கேட்கவும், அப்பா எதுக்குப்பா தேவையில்லாமல் உங்களை அழைச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு, அதான்ப்பா நானே போய் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நிமிஷமே டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து மயிலோடைய வீட்டுக்கு போயிடுது. ஸோ அதை வாங்கி பார்த்துட்டு, நீ யார், என்ன நோட்டீஸு, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும்போது மயில் அதை உள்ளே போயிட்டு பிரித்து பார்க்குறாங்க. பிரித்து பார்த்து படித்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் சொன்ன மாதிரியே உண்மையிலேயே டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு மயில் சொல்லிட்டு அழுகுறாங்க அவங்களோட அப்பா கிட்ட. இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவங்களுடைய அம்மாவுக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. ஓ, அவ்வளோ ஆயிட்டார் அந்த மனுஷன், சொன்ன மாதிரி செஞ்சு காட்டிட்டாருல, அப்போது நாம் சொன்ன மாதிரி இந்த பாக்கியம் அப்படின்னு நான் அவங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து சொல்லிட்டு நடுக்கிழமை மயில இதோட இப்படி விட்டுறக்கூடாது, நாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம், அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்து டிவோர்ஸ் கொடுக்குறது, நான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா என்னம்மா இதெல்லாம் இப்படி நாமளும் பதிலுக்கு பதில் பண்ணிகிட்டு இருந்தா எப்படிம்மா இந்த விஷயம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்குறாங்க. இங்கே பாருடி, நம்ம உண்மையிலேயே டிவோர்ஸ் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்கள சும்மாவே விடக்கூடாது. இதோ அன்றைக்கி அங்கே ஒரு பெரிய மனுஷன் சொன்னால அந்த மாதிரி வரதட்சணை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், எங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அம்மா என்னம்மா இதெல்லாம், நாம் அவங்க நினச்ச மாதிரி, அதாவது நாம் தப்பு பண்ணது அவங்களுக்கு எதிராக நாம் போய் சாட்சி சொல்லி இப்படி வந்து கேஸ் கொடுத்தா அவங்க எப்படிம்மா என்னை ஏற்றுப்பாங்க அப்படின்னு மயில் சொல்கிறாங்க. அதுக்காக நீ இப்படியே ஏமாலே நிற்க போறியா, நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போது மயிலும் அவங்களோட வாழ்க்கைக்காக எந்த அளவுக்கு லெவலுக்கு வேணாலும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த மயிலுக்கு சுத்தமாக கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஏன்னா இந்த மயில் வந்துட்டு எப்படி இவ்வளோ பிரச்சனையே நடந்ததுக்கப்புறமும் திரும்பவும் பொய்ய சொல்லி கேஸ் கொடுத்து மொத்த குடும்பத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரையும் வர வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி மயிலை வந்து திரும்பவும் சரணன் கூட அனுப்பி வச்சா. சப்போஸ் டிவோர்ஸ் கொடுக்கல அப்படின்னு தீர்ப்பு வந்த கூட மயிலை வந்து இப்போ சரவணன் கூட சேர்ந்து வாழ சொல்லி அனுப்பி வச்சா. ஸோ அங்கே சரவணன் எப்படி மயிலை ஏற்றுப்பாங்க? சரவணன் மட்டும் கிடையாது, மொத்த குடும்பமும் மயிலை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காம இப்படி ஒரு கேவலமான விஷயத்த செய்கிறாங்க. ஸோ மயிலோடைய அம்மா என்ன அப்படின்னா, மயிலை தான் பொண்ணை அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணலை. ஸோ இப்படியெல்லாம் பண்ணுறதுனால நம்ம பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போகும் அப்படின்றத யோசிச்சு பார்க்காம அவங்களுமே பண்ணுறாங்க. ஸோ மயிலுக்கும் சரி மயிலோடைய அம்மாவுக்கும் சரி, ஸோ யாருக்குமே கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஸோ முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை தான் இப்போது மொத்த குடும்பமும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மயிலோடைய அம்மா தான் எப்போ பார்த்தாலும் உனக்கு அறிவு இல்லையா, உனக்கு கொஞ்சம் கூட மூளை இல்லை, என் பொண்ணை பார்த்துக்க எனக்கு தெரியும், நான் வாழ வைப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்களே இப்படி ஒரு முட்டாள்தனமான விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ முதல்ல கூட அவங்க புத்திசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சோம். இந்த அளவுக்கு போய் சொல்லி இவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இனிமேவும் அடுத்தடுத்து இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா கூட நிறைய பொய்களை சொல்லி மெயின்டைன் பண்ணி மயிலை வந்து வாழ வச்சுருவாங்க அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் கடைசியில் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் அந்த குடும்பத்துக்கு இன்னும் இவங்க மேலே வெறுப்பு அதிகமாகுமே தவிர கருணை வராது அப்படின்னு இவங்க நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ஸோ தன்னுக்கு டிவோர்ஸ் கொடுத்துறாங்க அப்படின்னு உடனே அடுத்த நிமிஷம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு உப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த நியாயத்தை கேட்க யாருமே ஆள் இல்லையா அப்படின்னு ஓவர் ஆக்டிங்காக போய்கிட்டு இருக்காங்க. அப்போது எதுக்குமா நீங்கள் வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்ணோடைய வாழ்க்கையை நாசமாக போச்சு மேடம், இதுக்கு நீங்கள் தான் நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. இது கோர்ட் இல்லைம்மா, இது போலீஸ் ஸ்டேஷன், இங்கே வாங்க, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், அதை சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதுக்கப்புறம் தான் விசாரிக்க முடியும். யார் என்ன பண்ணாங்க, உங்கள் பொண்ணுக்கு என்ன குடும்பம் நடந்துச்சு அப்படின்னாலாம் வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போது இங்கே பாருங்கள் மேடம், இவ தான் என் பொண்ணை நான் அதாவது ஒரு இயர்மு கூட வண்டாமல் நான் நல்லபடியாக படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அதுவும் உன் நல்ல குடும்பம் அப்படின்னு நம்பி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க என்னன்னா,
ஒருத்தர் கூட சரியில்லை மேடம். என் பொண்ணை தினம் தினம் சித்திரவதை பண்ணுறாங்க. வரதட்சணை கேட்டு நகை பணம் கொடுமை பண்ணி ஒவ்வொரு நாளும் என் பொண்ணை சித்திரவதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பொறுத்தது போதும் அப்படின்னு என் பொண்ணும் நானும் கேட்க ஆரம்பித்தோம். அது பிடிக்காமல் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு நினச்சி எங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. என் பொண்ணையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாரு வலை வெட்டியா. என் பொண்ணு வரதட்சணை பணம் கொடுக்கல அப்படின்ன உடனே என் பொண்ணை டிவோர்ஸ் பண்ண போகிறதா நோட்டீஸ் போட்டிருக்காரு மாப்பிள்ளை. நீங்கள் தான் இதை எப்படியாச்சும் விசாரிக்கணும், சரி பண்ணணும். அந்த வீட்டு ஆளுங்க மேலே நான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அவங்க அத்தனை பேரையும் நீங்கள் விசாரிக்கணும் மேடம். என் பொண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு நீங்கள் நீதி வாங்கியே கொடுக்கணும், நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். இல்லைன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டுட்டு நான் ஒரு அடி கூட நகர மாட்டேன். சோறு தண்ணி இல்லாமல் வேணும்னா இங்கே நான் வந்து உண்ணாவிரதம் இருப்பேன். என் பொண்ணோட வாழ்க்கைக்காக நான் எப்படியெல்லாம் என் பொண்ணை வளர்த்தேன் அப்படி இப்படின்னு ஓவராக புலம்பிட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களோட ஆக்டிங்கை பார்த்து அவருடைய புருஷனே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. இவ இப்படி இருக்கிறதுனால தான் நாம் இன்னமும் இவளோட குடும்பம் நடத்திக்கிட்டு குப்பை கொட்டிகிட்டு இருக்கோம். இல்லைன்னா இவ என்றைக்கோ நம்மளை தூக்கி போட்டுட்டு போயிருப்போம் அப்படின்ற மாதிரி அவரும் நினச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்போது மயிலுமே கூட ஆமாம் மேடம், என் அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மைதான். அங்கே எல்லாருமே என் கொடுமை பண்ணுறாங்க. என் மாமா முதல்ல என் புருஷன் என்கிட்ட பேசுறது கிடையாது, முகங்களுக்கு கூட பேசுறது கிடையாது. நானும் பேச போனால் எரிஞ்செறிஞ்சு விழுகிறாரு, கோவப்படுறாரு, தினம் அடிக்கிறாரு, சண்டை போடுறாரு. எனக்கு என்னமோ என் புருஷன் தப்பான ஒருத்தர் கூட தொடர்பு வச்சுருக்காங்க போல இருக்குது. அதனால தான் என்ன பிடிக்காம இப்படியெல்லாம் கொடுமை பண்ணி சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னை எப்படியாச்சும் அந்த வீட்டுக்குள்ளேருந்து அனுப்பணும், அதுக்கு என்னென்னமோ காரணம் சொல்லி நான் போய் சொன்னேன் அப்படின்னலாம் சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க மேடம். ஒரு பொண்ணு ஏதாச்சும் பொய் சொல்வாளா? குழந்தை விஷயத்தில் பொய் சொல்வாளா? நான் கர்ப்பமாக இருக்கேன்னு வீட்டில் சொன்னேன். ஆனால் அதில் அந்த கிட் இருக்குங்களா, அதில் செக் பண்ண போட்டு 2 கோடு வந்துச்சு. அது ப்ரெக்னென்சி கிட் ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் கூட சொன்னாங்க. ஆனால் அதை யாருமே நம்பாமல் என்னை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. நான் முதல்ல இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை பெற்று தர போகிறேன்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அது பொய் அப்படின்னு நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த கிட்டு தப்பாக காரணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் மேடம்? அந்த நிமிஷத்துலேருந்து என் புருஷன் என் மேலே சந்தேகப்பட்டு பத்தாததுக்கு கோவப்பட்டு அடித்து என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. நான் எவ்வளவோ அழுது கெஞ்சி கூத்தாடி பார்த்தேன். யாருமே என்னை அந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கல, என்னை மதிக்கவே இல்லை. எல்லாருமே என் மாமியார் என் நாத்தனார் என்னை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. ஆமாம் மேடம், நீங்களே சொல்லுங்கள், குழந்தை விஷயத்தில் எவ்வளாச்சும் போய் சொல்வாளா? ஏன் இப்போ போய் சொன்னால் 5-6 மாதத்தில் வயிறு பெருசாகும், அப்போ மாட்டிப்பான்னு அவளுக்கு தெரியாதா? அந்த அளவுக்கு கூடவா மேடம் என் பொண்ணுக்கு அறிவு இருக்காது? அதை யாராச்சும் நினச்சி பார்த்தாங்களா? சந்தர்ப்ப சூழ்நிலை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த கிட்டு தப்பாக காட்டுறதுனால டாக்டர் கிட்ட செக் பண்ணுறப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக இப்படியா மேடம் பண்ணுவாங்க? என் பொண்ணு குழந்தை பெற்றுக்க தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்காங்க. நீங்கள் தான் இதுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாலாம் வந்து சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? ஒரு வீட்டில் இந்த அளவுக்கெல்லாம் உங்களை கொடுமை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் கூட எவ்வளோவோ விஷயத்த ஏதோ வரதட்சணை இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் குழந்தை விஷயத்தில் ஒரு பொண்ணு போய் சொல்லிட்டா குழந்தை பெற்றுக்க தகுதி இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கானே, அந்த குடும்பம்லாம் என்னம்மா குடும்பம்? எப்படிம்மா விசாரிக்காமல் பொண்ணு கொடுத்தீங்க? என்னம்மா நீங்கள் அந்த மாப்பிள்ளையும் சரி வீட்டு ஆளுங்களும் சரி யாருமே சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு? யாருமே இல்லை மேடம், மொத்த குடும்பமும் சேர்ந்து தான் மேடம் பிளான் பண்ணி என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. ஊரில் எல்லாரும் அவங்கள நல்லவங்கன்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் மேடம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஆனால் இப்படி பழிய போடுவாங்கன்னு ஏற்றுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலோடைய அம்மா நல்லாவே ட்ராமா போட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. பாக்கியை வந்துட்டு அப்போ போலீஸ் மேடம் இருந்துக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் உன் பொண்ணுக்கு மட்டும்தான் குறை இருக்காமா? அவனுக்கு குறை இல்லாமையா? அவனுக்கு ஆம்பளையோ பிள்ளை பெற்றுக்க துப்பு இல்லை அப்படின்னா ஒரு பொண்ணு மேலே பழிய போட்டு எப்படி வேணாலும் வெளியே அனுப்புவானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கோவப்பட்டு வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இவங்க மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பெண்களுக்கான நியாயத்தை அவங்க வாங்கி கொடுத்தே தீருவாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்களும் பெண்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆண்கள் வந்து பெண்களை எந்த அளவுக்கு ஏழ்மையாக நினைக்கிறாங்களோ, கேவலமாக நடத்துகிறாங்களோ, அந்த பெண்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்குறவங்க தான் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ அப்படி அவங்கக்கிட்ட போனதுனால ஸோ வந்து முழுக்க தப்பே பண்ணியிருந்தாலையும் பெண்ணுக்கு தான் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் இவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஆனாலும் சரி மேடம், எவ்வளோ வேணாலும் செலவாகட்டும், என் பொண்ணோட வாழ்க்கைக்காக நீங்கள் தான் ஒரு நீதி நியாயமும் வாங்கி கொடுக்கணும். திரும்பவும் என் பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளே போய் நுழையணும், மருமகளாக வாழணும். காலையில் எந்திரிச்சிலேருந்து பொழுது சாயிற வரைக்கும் அந்த வீட்டுக்காக என் பொண்ணு ஓடி உழைச்சிருக்கா. கொஞ்சம் கூட என் பொண்ணு மேலே நன்றியே இல்லாமல் இப்படி வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்காங்க. நீங்கள் தான் இதுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. சரிம்மா, போதும் நீங்கள் சொல்கிறதுலேருந்தே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு காயம்
கொடுமைப்பட்டிருக்கீங்க அப்படின்னு, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க அப்படின்ன உடனே, மேடம் எனக்கு எழுத படிக்கலாம் தெரியாது, நீங்களே எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லுங்கள், என்ன கம்ப்ளைண்ட், யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு. அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் என் பொண்ணை குடும்பப்படுத்துகிறாங்க, பணம் நகை வரதட்சணை கேட்டு குடும்பம் பண்ணி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க, ஒவ்வொருத்தரவங்க ஒருத்தரை விடாமல் பேர் சொல்கிற எழுதிக்கோங்க அப்படின்னு இங்கே பாண்டியிலேருந்து கோமதியிலேருந்து பொண்ணுங்க மருமகளுங்க அரசு வரைக்கும் ஸோ எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ராஜி, ஸோ கதிர், செந்தில், மீனா இவங்க மேலே கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அடுத்த நிமிஷமே வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிடுறாங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. அப்போது இங்கே கோமதி வீட்டில் இருக்கும்போது வண்டி வந்து நிற்கிது. ஸோ அப்போ தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன இது போலீஸ் வண்டி வந்து நிற்கிது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே உள்ளே போயிட்டு என்ன மேடம் யார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு, இங்கே யாரும்மா, கோமதி, ராஜி, அரசி, அப்புறம் பாண்டியன் இவங்கெல்லாம் அப்படின்னு. அவரில் என் வீட்டுக்காரர் தான், நான் தான் கோமதி, என் வீட்டுக்காரர் கடைக்கு போயிருக்கிறாரு, என் பையன் தான் சரவணன், அவனும் வந்து கடைக்கு போயிருக்கான், இங்கே இதோ நான் என் பொண்ணும் என் மருமக நாங்கள் மட்டும்தான் இப்போ இருக்கோம் அப்படின்னு. வீட்டில் மற்றவங்க எல்லாம் எங்கம்மா அப்படின்னு. மேடம் எதுக்காக நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு ராஜி வந்து கேட்குறாங்க. இதுதான் உங்கள் மருமகளா அப்படின்னு. ஆமாம் மேடம், நீங்கள் சொல்லுங்கள் என்னென்னு. உங்கள் மேலே மயிலுன்றவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அவங்கள வரதட்சணை கொடுமை பண்ணி வீட்டை விட்டு வெளியில் துரத்துட்டு தான் உங்கள் எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, உங்களை விசாரிக்கணும், ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. இதை கேட்டு கோமதிக்கு அப்படியே பயங்கர அதிர்ச்சி ஆகுது. மேடம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஆமாம்மா, நீங்கள் வாங்க விசாரிக்கணும் அப்படின்னு கூப்பிடும்போது, மேடம் அவள் தான் குடும்பமாக சேர்ந்து போய் சொல்லி எங்கள் எல்லாரையும் ஏமாத்தினாங்க, நாங்கள் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கும்போது, இது எல்லாத்தையும் நீங்கள் அங்கே வந்து சொல்லிக்கோங்க வாங்க அப்படின்னு எதையுமே விசாரிக்காமல் அரசி, ராஜி, கோமதி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இப்போது இங்கே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ தான் வராங்க. அப்போ தான் வந்து கோமதிங்க ராஜியெல்லாம் இழுத்துட்டு வரதை பார்த்த உடனே, மேடம் மேடம் என்னாச்சு மேடம், எதுக்கு என் மகளை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு. நீங்கள் யாருங்க அப்படின்னு. நான் தான் அவளுடைய அம்மா அப்படின்னு. இங்கே பாருமா, எரியல நினப்பில் எண்ணெய் ஊற்றாது, இப்போ நீ எதுக்கு வந்திருக்க, பொண்ணு மேலே பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறியா, இங்கேருந்து போயிடுமா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஏய் என்னடி நீ, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, இப்போ கூட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், எதுக்கு என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறீங்க, விடுங்க தயவு செஞ்சு அப்படின்னு. ஏன் எதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு தெரியாதா, சும்மா அந்த சங்க ஊதிக்கிறது கணக்கா, அன்றைக்கி என் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை நடக்கும்போதும் உன் சின்னமாக வந்து எல்லாத்தையும் பேசி அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுங்க, இந்த குடும்பம் நல்லதில்லை அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுட்டு போனால, அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த பொம்பளையும் போய் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, அதுக்காக இப்போ எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ நிம்மதியாக உனக்கும் உன் மகனுக்கும் நாங்கள் நல்ல குடும்பமே இல்லை, நாங்கள் நல்லாவே இருந்துடக்கூடாது, நாங்கள் நாசமாக போனோம் அப்படின்றது தான் உங்கள் எல்லாரோடைய நோக்கமும். நம்ப வச்சு ஒவ்வொருத்தராக கழுத்தை அறுக்குறீங்கல்ல, அந்த 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 அம்மாவுக்கு ஐடியா கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி விசாரிக்க சொல்லிவிட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கோமதி அப்பத்தாவை பார்த்து கேட்கவும், அதான் என்ன பேசுகிறீங்க, அப்பத்தாங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. நீ சும்மா இரு, அன்றைக்கே வந்து இவன் சின்ன மகன் எப்படியெல்லாம் குதிச்சான், அவன் தானே இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏம்மா உங்கள் பிரச்சனையெல்லாம் நீங்கள் அப்புறம் பேசிக்கோங்க, முதல்ல ஏறுங்கம்மா வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ சொல்ல கேட்காம இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க ஜீப்பில். ஸோ இன்னொரு பக்கம் இன்னொரு டீம் வந்து கடைக்கு போயிருக்காங்க. பாண்டியனோட கடை எங்கே இருக்குது அப்படின்னு விசாரிச்சு, அங்கே என்ன அப்படின்னா நம்ம செந்திலும் கதிரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுதல் சொல்கிறதுக்காக போயிருக்காங்க சரவணனுக்கு. ஸோ அவர் எப்படி இருக்காரு, என்ன பண்ணுறாரு அப்படின்னலாம் பார்க்க போயிருக்காங்க. அந்த சூழ்நிலையில் கடையான போய் வண்டி நிற்குது. இதை பார்த்த உடனே அவங்களுமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன அப்படின்னு, நீங்கள் தான் பாண்டியன், சரவணன், செந்திலா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நாங்கள் தான் அப்படின்னு உடனே நடங்க ஸ்டேஷனுக்கு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க விசாரிக்கணும் அப்படின்னு உடனே ஆடி போயிடுறாரு பாண்டியன். ஸோ சரவணன் என்ன கம்ப்ளைண்ட், யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. மயில் உங்களுடைய ஒய்ஃப் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன அந்த பொண்ணை கொடுமை பண்ணி வீட்டை விட்டு வெளியே தொடர்த்து வச்சுருக்கீங்க, வரதட்சணை கேட்டு உங்கள் எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி தெரிஞ்ச உடனே என்னென்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் கூட ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க. சொல்ல கேட்காம எல்லாரையும் ஜீப்பில் ஏற்றிட்டாங்க. ஸோ ரொம்பவே அவமானமாகவும் அசிங்கமாகவும் இருக்குது பாண்டியனுக்கு. இது வரைக்கும் அவராக எந்த ஒரு தப்பும் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் போனதே இல்லை. ஸோ அரசிக்காக தான் கோர்ட் வாசலே மிரிச்சு போலீஸ் ஸ்டேஷன் வாசலே மிரிச்சிருந்தாங்க. இப்போது பாண்டியன் தப்பு பண்ணாங்க அப்படின்னு அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு. இப்போ போலீஸ் வாசப்படியே மிதிக்காது, என்ன இப்படி கம்பி எண்ணெய் வச்சுட்டாலே அவள் அப்படின்னு சொல்லிட்டு தேடி சரவணனுக்கு இப்படி ஒரு பொண்ணையை நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு. தன்னால் தான் அப்பா குடும்பம் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் அசிங்கப்பட்டு
ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. உங்களை மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்தையே தூக்கி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கோம், உங்கள் குடும்பத்தை இருக்கிறவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு உடனே இன்னும் ஆடி போயிடுறாங்க கதிரும் செந்திலும். என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு, என் அம்மா தங்கச்சி இல்லாமா அப்படின்னு, எல்லாரையுமே தான் அப்படின்னு. ஆமாம், உன் அக்காவோட வீட்டு அட்ரஸ் எங்கே இருக்குது, அவளையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என் அக்காவுக்கு இதில் என்ன சம்மந்தம் இருக்குது, இங்கே பாருங்க, அவங்க தான் எங்களை போய் சொல்லி ஏமாத்தினாங்களே தவிர நாங்கள் யாரையும் வற்புறுத்தி கொடுமை பண்ணி வீட்டை விட்டு அனுப்பல அப்படின்னு. ஸோ இங்கே சரவணனுக்கு அவ்வளோ நெருப்பாக கொதிக்குது. ஸோ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இப்படி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் வர வச்சுட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படி கோவத்தில் இருக்காங்க சரவணன் வந்துட்டு. அப்போது இங்கே அதே கோவம் தான் பாண்டியனுக்கும். கோமதி தலையை அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி பாவி, நாசமாக தான் போயிடுவேன், இப்படி என் குடும்பத்துக்குள்ளே வந்து எல்லாரையும் அழ வைக்கிறியேடி, பண்ணுற தப்பெல்லாம் நீயும் குடும்பமும் பண்ணிட்டு இப்போது எங்கே எல்லாரையும் பழிய போட்டு நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்திருக்கல, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு கோமதி வந்து சொல்கிறாங்க. சரவணன்கிட்டேருந்து மயிலுக்கு டிவோர்ஸ் கிடைக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணும் நானும் எவ்வளவோ கெஞ்சியும் கூத்தாடியும் எல்லார் முன்னாடியும் காலில் விழுந்து அசிங்கப்படுத்தி அவமானப்பட்டு கூட அந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுக்காமல் போயிட்டாங்களே அப்படின்ற கோவத்துலேயும் ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி மொத்த குடும்பத்தையும் வீட்டுக்குள்ளே வந்து உட்கார வச்சுருக்காங்க. அப்போது பார்த்தீங்களா மேடம், உங்கள் முன்னாடி எப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு, இப்படி தான் பேசி பேசி என் பொண்ணையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படின்னு வந்து அப்படியே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அப்படியே அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன் நம்ம மீனாவை கூட அவங்க வேலை செய்கிற ஆஃபீஸ்லேருந்து செந்திலையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்து இங்கே வந்த மீனாவுமே என்ன அத்தை இதெல்லாம் அப்படின்னு ஆஃபீஸில் வந்து என்னை கூட்டிகிட்டு வராங்க, என்ன நினச்சிட்டாங்க அத்தை இவங்கெல்லாம், நான் என்ன அத்தை இதில் தப்பு பண்ணேன், பண்ணுற தப்பெல்லாம் இவங்க பண்ணிவிட்டு இப்படி நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அத்தை இங்கே பாருங்கள், நான் வேலை செய்கிற ஆஃபீஸ்லேருந்து இப்படி என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரதுனால நான் வேலை செய்கிற ஆஃபீஸ்க்கு என்ன அத்தை மரியாதை, இனி ஆஃபீஸில் என்ன நிரந்தரமாக வச்சுருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியல, வேலையை விட்டு தூக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன், இவ்வளோ கேவலமாக நடந்திருப்பாங்களே, அந்த விஷயம் மட்டும் என் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சேன்னு வச்சுக்கோங்க அத்தா, அவ்வளோதான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் அதே தாம்மா என்னையும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இங்கே பாண்டியன் மற்றவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவோம். கோமதி இதை பார்த்து பயங்கரமாக அழுகிறாங்க. அழுதுகிட்டே ஓடி போய் கதிரும் ராஜியை பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இங்கே கோமதியும் பாண்டியனை பிடிச்சிக்கிட்டு, ஏங்க பார்த்தீங்களா இந்த குடும்பம் நம்மளை எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு, இவ்வளோ கேவலமான குடும்பமாக இருக்குன்னு நம்ம கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கலையேங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கோமதி அழுதுட்ருக்காங்க. பாண்டியன் ரொம்ப இடிஞ்சு போய் மனசு உடைஞ்சு போய் நொந்து வாயை கூட திறக்காத அளவுக்கு அமைதியாக இருக்காங்க. ஸோ அரசி வரைக்கும் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பொம்பளை சொன்ன மாதிரி செஞ்சு காத்துட்டாங்க, நம்ம மொத்த குடும்பத்தையும் போலீஸ் ஸ்டேஷன் அலைய வச்சுட்டாங்க, சே இதெல்லாம் என்ன ஜென்மமோ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது. ஸோ இதெல்லாத்தையும் பார்த்து சக்திவேல் குடும்பத்துக்கு தான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, பாண்டியனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு. ஸோ மீனாவுடைய அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் ஸோ இவங்களை வெளியே எடுக்கக்கூடிய ஆளாக இருக்கிறது அவங்க மட்டும்தான். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.